அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் அவனது பரக்கத்து அருள் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் ரஜக மாசத்துடைய 15வது நாளில் அந்த சுன்னத்தான ஏராளமான மக்கள் சுன்னத்தான ரஜகுடைய நோன்பு அதிகமாக வச்சிருப்பாங்க. அது மாதிரி திக்ரு ஃபிக்ரில் அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹ்வே எல்லோருக்கும் புனிதமான இந்த ரஜகுடைய பரக்கத்து, ஷாபானுடைய பரக்கத்து, ரமலானுடைய அடையும் பாக்கி தருவான அந்த துவாவை நம்ம அடிக்கடி நம்ம ஓதுவோம். அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான ஆபத்து, முசீபத்து, இயற்கை சீட்டங்கள், யுத்தங்கள், சங்கிகளுடைய பலவிதமான குழப்பங்கள், சண்டை சச்சரவு, மத கலவரங்கள் அனைத்திலிருந்தும் உலக முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹ்வே பரக்கத்து பொதிய ரஜப் மாசத்திலே 15 நாள் எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கி தந்த அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே அல்ஃபா மர்ர அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு அதிகமான ஆயுசுகளையும் ஆரோக்கியத்தையும் அமல் செய்யக்கூடிய நசீபையையும் ரஜப் மாசத்துடைய வியாபாரங்கள், எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய வாகனத்தில், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார்களுக்கு, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு, எங்களுடைய மஹல்லாவாசிகளுக்கு, உலக முஸ்லிம்களுக்கு உன்னுடைய பரக்கத்தான ரஜப் மாசத்திலே எங்களுக்கு பரக்கத்தை தந்து ஷாபான் மாசத்திலே அல்லாஹுவே எங்களுடைய கதா கதரெல்லாம் அந்த மேராஜுடைய அந்த பராத்துடைய சிறப்புகள், பராத்துடைய பாவ மன்னிப்புகள், பராத்துடைய பரக்கத்துகள் எல்லாம் எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கி தந்து பரிபூர்ணமான முறையிலே ரமலானையும் எல்லா நோன்பு நோட்டு தராவிய தொழுது அதிகம் குரான ஓதி திக்கர்களை செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு ஏத்துக்கதிராக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து ஏராளமான மக்களுக்கு நோன்பாளைக்கு நோன்பு திறப்பதற்கும் உணவுகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக இந்த வருடம் எங்களுக்கு ஹைராக்கி பரக்கத்தாக்கி தருவாயா ரப்பே. பொதுவாகவே இந்த ரமலான், ரஜபு, ஷாபான், ரமலான் சொன்னா பலவிதமான சங்கிகளுடைய செய்தாவுடைய ஆடல்கள், பாடல்கள், மத கலவரங்கள், மத பேச்சுக்கள், அரசியல் வன்முறைகள், இது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு செய்வது தரங்கள் வரக்கூடிய ஈமானை குறைக்கக்கூடிய அந்த ஷைத்தானுடைய வேலைப்பாடுகள் இருந்தெல்லாம் அல்லாஹ்வே எங்களை பாதுகாப்பு செய்வானா. அதிகமாக திக்கு செய்யக்கூடியவங்களாக நாங்கெல்லாம் இருக்கணும். அதிகமான திக்கருடைய நன்மை தரக்கூடிய பெருமான சலதாஸ் கட்டுத்தந்தை திக்ரு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதன கல்கிஹி வரல யுஸ்தகிவை நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று சொல்லக்கூடிய அதிகமான திக்ரு செய்வதற்கு இந்த ஒரு திக்ரு செஞ்சாலே, ஒரு 10 தடவை செஞ்சாலே எக்கச்சக்கமான நன்மைகள், பரக்கத்துகள், அல்லாஹ்வுடைய நெருக்கங்கள் கிடைக்கக்கூடிய அந்த திக்ரு, இந்த மாதிரி உண்டான திக்ருகள்லாம் சொல்லக்கூடிய இவா செய்யக்கூடிய பாக்கி அல்லாஹ் நமக்கு தருவானா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு புது மாப்பிளை ஆன நம்ம புது மாப்பிளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மக்கள் சஹாபியினுடைய அந்த ஷஹீதான அற்புதத்தை தான் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் ஒரு நபருக்கு ஒரு செய்தி கிடைச்ச ஒரு மாறுதல் வந்துச்சுன்னு சொன்னா அதுவே நமக்கு ஜன்னத்துக்கு காரணமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இந்த வீடியோக்களை பார்த்து மறுமைக்கு உண்டான அமல் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருளிவான. நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவரை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால புது மாப்பிளையான ஷஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க அந்த ஷஹீதானுடைய அற்புதம். புது மாப்பிள்ளை இருக்கிறாங்க. புது மாப்பிள்ளையான அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கபூரிலே அவங்க சென்று அடைகிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு ஈமான
மறுமை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வச்சு மறு உலகத்துக்கு ஆசை உள்ளவங்களா அந்த அவங்களுடைய பரிபூர்ணமான ஈமானுடைய துடிப்பு, அவங்க சஹாபா பெருமக்கூடிய அந்த இரையச்சம், சஹாபா பெருமக்கூடிய அந்த வாழ்க்கை இவங்க எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்பது சுருக்கமா அதிகமான விளக்கம் கொண்ட ஒரு சம்பவத்தை நம்ம அல்லாஹ் ஜல்லஷானு இந்த ரஜப் மாசத்துல ஷாபான் மாசத்துல கேட்டு பயனுள்ளதான் நம்முடைய உள்ளங்கள் ஆக்க வேண்டும். அதுக்காக இந்த பயான் சாதனை அல்லாஹ் தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு ஒரு சொற்பொழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அனிக்காவு சுன்னதி பமன் லைசா அனிக்காவு சுன்னதி பரைச மின்னி என்று நிக்காவை பத்தி சிறப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சத்தம், அழுகுடைய சத்தம், அவளையான அழுகிற சத்தம் வருது. அது நபி அவங்க கூப்பிடுறாங்க, யாருங்க அழுகுறீங்க, சபையில கூப்பிடுறாங்க. பார்த்தா சாதுரதை இருந்தாலும் ஏன் அழுகுறீங்க, நிக்கா பத்தி பேசுவோம், என்னுடைய சுன்னத்து, அது நிக்கா செஞ்சா என்னுடைய வழிமுறையா இருக்குது, அதிகமாக நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்றீங்க. யாரும் சொல்லலாம், நான் யார் இடத்துல பொண்ணு கேட்டாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொன்னா கருப்பா இருக்கிறேன், நான் கொஞ்சம் மற்றவங்களை விட கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் இல்லாதவளா இருக்கிறேன், எனக்கு பொண்ணு கேட்க தர மாட்டேங்கிறாங்க. சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் சொல்லி அனுப்புறேன், அங்க போனீங்க கேட்டீங்க உங்களுக்கு திருமணம் ஆகும், பொண்ணு கொடுப்பாங்க, நிக்காக நடக்கும், நீங்க போங்கன்னு சொல்லி அம்ரு பின் வஹப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அனுப்புறாங்க. அந்த நீளமான சம்பவம் சுருக்கி நான் சொல்றேன், நீங்க நல்ல கவனமா பாருங்க, அப்பதான் அது விளங்கும். அப்ப அம்ரு பின் வஹப் மிகப்பெரிய கோடீஸ்வரர், விஐபி, மதீனாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரரான வீட்டுல ஒரு பெண்ணு, அழகான பெண்ணு, அவங்க இடத்துக்கு அனுப்புறாங்க, போறாங்க. அம்ரு பின் வஹப் அவங்க வரவேற்கிறாங்க, சலாம் சொல்றாங்க, வலைக்கும் சலாம், என்ன விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இது செய்தி எல்லாம் உள்ள இருந்து மகளும் கேட்டுக்கொண்டிருக்காங்க, பொண்ணு அந்த பெண்ணும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் மகளை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அனுமதி கொடுக்க சொன்னாங்க, எனக்கு முடிச்சு தர சொன்னாங்க, நான் பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன், நபி அவங்களுடைய அந்த சிபாரசோட அவங்க தான் அனுப்புனாங்க அப்படி இந்த மாதிரி சொன்னேன். பெண்ணு இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எப்படி சொல்றாங்க, சொன்ன உடனே அப்போ வாங்க, நான் என்னுடைய செல்வம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய மகளை எவ்வளோ நான் அன்பாவும் பாசமாக வளர்த்துன பெண்ணு, என்னுடைய பெண்ணு, அவங்களுக்கு பெண்ணு தானே வேணும் அப்படின்னு சொல்லி நான் வெளியில அவங்க போய் வேற ஏதாவது நான் ரெடி பண்ணி உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், நானும் அது கிளம்பி நானும் வர்றேன், வாங்க போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய், நபியுடைய சொல்லு அது தட்ட முடியாது. அந்த வேலையை நானே உங்களுக்கு என்னுடைய நான் மிகப்பெரிய வசதி உள்ளவனா இருக்கிறேன், நான் பார்க்கக்கூடிய மனமானம் அந்த மாதிரி வசதி உள்ளவனா பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப என்னுடைய மகளுக்கு தர முடியாது, என்னுடைய மகளை நிக்கா முடிச்சு கொடுக்க முடியாது, நான் வெளியில உனக்காக வேண்டி வெளியில சென்று வேற இடத்துலயாவது பார்த்து நான் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல தான் பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது உள்ள அவங்க அனுப்பி விட்டு வெளியே அனுப்புறாங்க. வேகமாக தன்னுடைய மகள் வேகமாக உள்ளிருந்து வெளியே தன்னுடைய பெண்ணு, தந்தையே நீங்க அவங்களை கூப்பிடுங்க நிப்பாட்டுங்க, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நம்ம மறுத்தா நம்ம காஃபிராகி விடுவோம். அவங்களிடத்துல சகோதரதி இடத்துல ஈமான் இருக்கிறது, அது போதும். அழகில்லை என்று சொன்னாலும், கருப்பராக இருந்தாலும் சரி, உடம்பு அழகில்லை என்று சொன்னாலும் அவளுக்கு பரிபூர்ணமான ஈமான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க, அதனால நம்ம ஒருபோதும் தட்டக்கூடாது, நான் அவங்களையே நான் மனம் முடிச்சுக்கிறேன். தன்னுடைய மகளே அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சொல்லுக்கு அப்படியே அர்ப்பணிச்சிடுறாங்க. சாதனை அவருடைய ஈமானுக்கு அடிபணிகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கிருபையாளன், வல்லவனுக்கெல்லாம் வல்லவன், அதிபதி, அவனுடைய வல்லமை மிக பிரமாண்டமானது. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பேசுறாங்க, ஓகேன்னு சொல்றாங்க. அந்த அம்ரு பின் வஹப் ரலியல்லாஹு தஆலா அனுமதிக்கிறாங்க, பொண்ணு கொடுக்குன்னு சொல்றாங்க, திருமணத்துக்கு ரெடி ஆகிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட மகள் கொடுப்பது கையில காசு இல்லை. ரலியல்லாஹு தஆலா கவலைப்படுறாங்க, யார சொல்லலாம், உன்னுடைய கையில மகர் கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம இருக்குதே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கமுள்ள கிருபை உள்ள நபி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட நீங்க போய் நான் சொன்னதா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க நேரடியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, போறாங்க, எனக்கு உதவி செய்கிற மாதிரி நான் நிக்கா வச்சிருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, நிக்கா வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே
உஸ்மான் அல்லாஹ் தஆலா அன்ஹு அவங்க இடத்துல அவங்க தாராளமாக கொடுக்குறாங்க. மிக செல்வந்தர், அவங்க உதவி செய்கிறாங்க. அந்த பொருளாதாரத்தை வாங்கி மதீனா கடைவீதிக்கு வராங்க. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா கடைவீதிக்கு வந்தா நிக்காவுக்கு உண்டான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறாங்க. மாப்பிள்ளைக்கு போடக்கூடிய அணியக்கூடிய ஆடைகள்லாம் வாங்குறாங்க. திடீர்னு சத்தம் வருது, மொத்தா யுத்தத்துக்கு ரெடியாங்க, யுத்தத்துக்கு ரெடியாங்க, தோழர்களே யுத்தத்துக்கு நீங்க ரெடியாங்க, உங்களுக்கு இன்மை மறுமை விட மிகப்பெரிய வெற்றி யுத்தத்திலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு கிளம்புறாங்க, நீங்க சீக்கிரமா ரெடியாங்க அவங்களுக்கு சத்தம் வருகிறது. பரபரப்பான செய்தி வருகிறது. அந்த ஷஹீதுடைய வாடை, சொர்க்கத்துடைய வாடை வருகிறது. சகதுடைய அவங்களுடைய வாழ்க்கை அவங்க பாக்குறாங்க. நம்ம இந்த வாழ்க்கையா, அந்த வாழ்க்கையா, துனியா வாழ்க்கையா, மறுமை வாழ்க்கையா, அப்படி அவங்களுடைய ஈமான வெறுகூட்டி பாக்குறாங்க. திடீரென்று அந்த பணத்தை பூராவுமே வாளையும் குதிரையும் முகமூடியெல்லாம் வாங்கி ரெடியாய் மொத்தா யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. கல்யாணத்துக்கு ரெடியான மாப்பிளை, புது மாப்பிளை ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாம் மறந்து அல்லாஹ்வுடைய யுத்தத்துக்காக வேண்டி அவங்க ரெடியாகிறாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே, அறிவிப்பு அந்த முக்கிய செய்தி கேட்ட உடனே அப்படியே அவங்களுடைய ஈமான அவங்க யுத்தத்துக்காக வேண்டி அந்த காசையெல்லாம் நிக்காவுக்கு செய்ய மகரக்கூடிய காசையெல்லாம் அப்படியே யுத்தத்துக்காக வேண்டி அந்த செலவு பண்ணி அவங்க குதிரை எடுத்து வாழை வாங்கி யுத்தத்துக்காக வேண்டி போய்விட்டார்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா சகோதரர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அவங்க ஈமான் எந்த அளவுக்கு உறுதியானது பாருங்க. அவங்க அந்த யுத்த களத்திலே அவங்க மலக்குமார்களை கொண்டு வேகமாக காபிர்களை கண்டாந்தமாக வெட்டி அந்த யுத்தத்தை வெற்றி வர செய்யறாங்க. இறுதியிலே அவங்க ஷஹீதாகி விடுகின்றார்கள். எல்லோரும் நினைக்கிறாங்க, இந்த ஆள் வேகமா ஒரு முகமூடி போட்டு யுத்தம் செய்தாங்க, இது மலக்கா இருப்பாங்களா, மலக்குமாரா இருப்பாங்களா என்று அற்புதமாக அவங்க நினைச்சு பார்க்கக்கூடிய நேரத்திலே முகத்தை எடுத்து தொடர்ந்து பார்க்கிறாங்க. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதா இருக்கின்றாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கெல்லாம் சங்கடம், அழுகுறாங்க. அவங்களுடைய அந்த அந்த ஜனாசாவுடைய அந்த நேரமெல்லாம் முடிச்சு கபரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கின்ற பொழுது அப்படியே முகத்தை திருப்புகின்றார்கள். சஹாபா பெருமக்கள், யார் சொல்லலாம், ஏன் முகத்தை திருப்புகின்றீர்கள் கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூறுலீங்கள் அவங்களை போட்டியிட்டுக் கொண்டு என்னுடையது சகது, என்னுடைய மாப்பிள்ளை சகது, என்னுடைய மாப்பிள்ளை சண்டை போட்டுக் கொண்டு அவங்க துடிக்கின்றார்கள். கூறுலீங்கள், அதனால நான் முகத்தை வெக்கத்தை நான் திருப்பிட்டேன் சரதாக சொல்கின்றார்கள். நண்பர்களே, சகோதரிகளே, அந்த நம்ம சஹாபா பெருமக்கூடிய வீரதீரமான ஈமானுடைய உறுதி கட்டம், அவங்க தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி அவங்களுடைய அந்த புது மணவாளன், அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டு கூட மறந்து, மாப்பிளை கூட மறந்து, தீனுக்காக வேண்டி ஓயாம அவங்க ஷஹீதாகக்கூடிய இந்த வரலாறு நம்ம எல்லாம் அழகான முறையில ரஜப் மாசம் வந்து விட்டது, ஷாபான் மாசம் வந்து விட்டது, ரமலான் வந்து விட்டது. நம்ம எல்லாம் அந்த தீனுக்காக வேண்டி அவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த மாசத்திலே இந்த துனியா, வேலை, குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைத்து நம்ம தீனுக்காக வேண்டி நம்ம அந்த ரமலானின் ஏற்பாடுகளை செய்து, ஷாபானுடைய ஏற்பாடுகளை செய்து, ரஜப் மாசத்துடைய ஏற்பாடுகள் செய்து தாராளமாக நன்மைகள் செய்யக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, தொழுகைக்கு 5 வேளை தொழுகை கடைபிடித்து தீனை உறுதிப்படுத்தி நம்ம இருக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். போன வருஷத்துல எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். கடந்த மாசத்திலே கடந்த வருடத்திலே கூடியிருக்கும் மஹல்லாவை, சொந்த பந்தம், நம்முடைய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், பலஸ்தீன் மக்கள், ஏராளமான மக்கள் இறந்து போய்விட்டார்கள். அவங்களுக்கு இல்லை, இந்த வருஷம் நோன்பு இல்லை. இந்த வருஷம் தான் நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்ம என்ன செய்யணும்? உறுதியான முறையில, ஈமான் சலாமத்தான முறையில அந்த நாட்கள் கிடைக்கூடிய அற்பங்கள், சொற்பங்கள், நன்மைகள் செய்யக்கூடிய அந்த ரஜபு, ஷாபா, ரமதான் நெருங்கிவிட்டது. அதை நம்ம ரெடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரஜபுன் ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபானு ஷஹ்ரி, ஷாபா என்னுடைய மாதம், ரமதான் உம்மத்தினுடைய மாதம். அப்படிப்பட்ட புனிதமான இந்த 3 மாசத்தினுடைய பொற்காலங்கள் கிடைக்காது. அடுத்த வருஷம் நம்ம கையில இல்லை. நம்ம சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஏராளமான மக்கள் இன்னும் தொழுவாம இருக்கிறாங்க. எல்லா மக்களும் 5 வேளை தொழுகை கடைபிடித்து இப்பவே ரமதானுக்காக முன்னேற்பாடாக செய்து எல்லாம் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி தயாராகி தொழுவக்கூடியவங்களாக, திக்ர் செய்யக்கூடியவங்களாக, நம்ம ஈமான சரிப்படுத்தக்கூடிய அந்த நல்ல அமல் செய்யக்கூடிய நசீபை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.